விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ரவிக்குமார் களம் இறங்க உள்ள நிலையில் மற்ற கூட்டணிகளில் யார் வேட்பாளர்களாக களம் இறங்கக்கூடும் என்பதை பேசப்படும் பெயர்கள் பகுதியில் பார்க்கலாம். தகவல்களை வழங்கியிருக்கிறார் செய்தியாளர் ரஹ்மான். அதிமுகவை பொறுத்தவரை இந்த தொகுதியிலே வேட்பாளராக அறிவிக்கப்பட வருவார்கள் என்று பேசப்படும் வகையிலே டாக்டர் முத்தையன் இந்த தொகுதியிலே அதாவது பேசப்படக்கூடிய வேட்பாளராக இருக்கின்றார். இவரை பொறுத்தவரை திமுகவிலிருந்து விலகி அதிமுகவிற்கு வந்தவர். அந்த விழுப்புரம் தொகுதியிலே பரவலாக அதிமுகவினரால் பேசப்பட ஒருத்தராக இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த தொகுதியிலே மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பாக்கியராஜுக்கும் இந்த தொகுதி கிடைக்கும் என்று கூறப்படுகின்றது. அதே நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சியானது இன்று பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்திருக்கின்றது. அந்த வகையிலே அந்த கட்சி 10 தொகுதிகளை கேட்டிருக்கின்றார்கள். அந்த 10 தொகுதிகளிலே விழுப்புரம் நாடாளுமன்ற தனி தொகுதியும் ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே அந்த தொகுதி அவர்களுக்கு ஒதுக்கப்படும் பட்சத்திலே அங்கு அந்த கட்சியுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் போட்டியிடுவார் என்றும் அந்த கட்சி வட்டாரம் கூறுகின்றது. ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் ரகுமான்.